அதிசயா அதிசயம்தான். இடம் விலை ஆல் ஓகே. அதிசயா, அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா, அதிசயம் நடக்கும் நிச்சயமா. கால்வான் மோதல் மற்றும் கொரோனா பெருந்தொற்று உள்ளிட்ட காரணங்களால் இந்தியா சீனா இடையேயான எல்லை தாண்டிய வர்த்தகம் நிறுத்தப்பட்டிருந்தது. அண்மையில் இந்தியா சீனா ஆகிய 2 நாடுகளின் சிறப்பு பிரதிநிதிகள் டெல்லியில் பேச்சுவார்த்தையை மேற்கொண்ட நிலையில் 2 நாடுகள் இடையேயான எல்லை தாண்டிய வர்த்தகத்தை மீண்டும் தொடங்க சீனா ஒப்புதல் கொடுத்திருக்கிறது. மேலும் 2 நாடுகளுக்கிடையே பரஸ்பர வர்த்தகத்துக்கும் முதலீட்டுக்கும் வழிவகை செய்யக்கூடிய உடன்பாடும் கையெழுத்தாகி உள்ளது. இது தற்போது அமெரிக்காவிற்கு தான் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. ரஷ்யா உக்ரைன் போரால் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியை சமாளிப்பதற்காக ரஷ்யா கச்சா எண்ணெயை சலுகை விலையில் கொடுக்க ஆரம்பித்தது. இதனால் இந்தியா சீனா உள்ளிட்ட பல நாடுகளும் அதனை கொள்முதல் செய்தனர். இதற்கு அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்தன. இதனைத் தொடர்ந்து இந்தியா சீனா பொருட்களுக்கான அமெரிக்க வரியை ட்ரம்ப் உயர்த்தினார். அதிகபட்சமாக இந்தியா மீதான வரியை அவர் 50% உயர்த்தியுள்ளார். இதனால் இந்தியா அமெரிக்கா இடையிலான உறவிலும் விரிசல் ஏற்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இந்தியா சீனா இடையேயான உறவு என்பது இணக்கமாக தொடங்கியுள்ளது. இந்தியா மீது விதிக்கப்பட்ட கூடுதல் வரிக்கு சீனா எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து இந்தியா ரஷ்யா உள்ளிட்ட உலக நாடுகளின் தலைவர்களை அழைத்து சீனா ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டை நடத்த திட்டமிட்டுள்ளது. இந்த மாநாடு தியான்ஜின் நகரில் ஆகஸ்ட் 31 மற்றும் செப்டம்பர் 1 ஆகிய 2 நாட்கள் நடைபெறவுள்ளது. இதில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின், சீன அதிபர் ஜி ஜின்பிங் ஆகியோர் கலந்து கொள்ள இருப்பதாக சீனா அறிவித்துள்ளது. அண்மையில் இந்தியா சீனா ஆகிய 2 நாடுகளின் சிறப்பு பிரதிநிதிகள் டெல்லியில் பேச்சுவார்த்தையை மேற்கொண்டனர். இந்த கூட்டத்தில் சீன வெளியுறவு அமைச்சர் வாங்கி உடனான பேச்சுவார்த்தையின் போது கொரோனா பெருந்தொற்று காரணமாக நிறுத்தப்பட்டிருந்த இந்தியா சீனா இடையேயான எல்லை தாண்டிய வர்த்தகம் இமாச்சல பிரதேசத்தில் உள்ள ஷிப்ஹிலா கணவாய் வழியாக மீண்டும் தொடங்க சீனா ஒப்புதல் அளித்திருப்பதாக இமாச்சல பிரதேச அரசு தெரிவித்துள்ளது. சீனாவுடன் வர்த்தகத்தை மீண்டும் மேற்கொள்வது குறித்து பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதுகுறித்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இமாச்சல பிரதேச அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் இமாச்சல பிரதேசத்தின் ஷிப்ஹிலா, உத்தரகண்டின் லிபுலேக், சிக்கிமின் நாதுலா ஆகிய 3 எல்லைப் பகுதிகள் வழியாக வர்த்தகத்தை மீண்டும் தொடங்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். இதுகுறித்து இமாச்சல பிரதேச அரசு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அதில் இமாச்சல பிரதேச முதல்வர் சுக்விந்தர் சிங் ஷிப்ஹிலா கணவாய் வழியாக சீனாவுக்கு வர்த்தகத்தை மீண்டும் தொடங்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருந்த நிலையில் முதல்வரின் முயற்சிக்கு பலன் கிடைத்துள்ளது. கைலாஸ் மானசரோவர் யாத்திரையையும் ஷிப்ஹிலா கணவாய் வழியாக மீண்டும் தொடங்குவதற்காக சாதகமான பதிலும் சீனாவிடமிருந்து நமக்கு கிடைத்துள்ளது. திபெத்தில் உள்ள தார்சன் மற்றும் மானசரோவர் ஆகிய பகுதிகளுக்கு செல்வதற்கு இந்த ஷிப்ஹிலா பாதை எளிதாக இருக்கும். இந்த பாதையை மீண்டும் திறப்பதற்கு தேவையான அனைத்து பணிகளையும் மத்திய வர்த்தக அமைச்சகத்துடன் இணைந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இந்த வர்த்தக பாதை மீண்டும் திறக்கப்பட்டால் இந்தியா சீனா ஆகிய 2 நாடுகளுக்கும் இடையேயான உறவு மேம்படும். அதே சமயம் எல்லையோர மக்களின் வாழ்வாதாரத்திற்கும் பேருதவியாக அமையும் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த வாரம்தான் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியாவுக்கு வருகை தந்திருந்தார். இந்த மாத இறுதியில் பிரதமர் நரேந்திர மோடி சீனாவுக்கு செல்ல இருக்கிறார். 2 நாடுகளும் ஏற்றுமதி இறக்குமதி கட்டுப்பாடுகளை தளர்த்திவிட்டன. அதேபோல விசா கட்டுப்பாடுகளிலும் மாற்றங்களை கொண்டு வந்திருக்கின்றன. இது இந்தியா சீனா இடையிலான உறவு மீண்டும் மலர்வதை காட்டுவதாக இருக்கிறது. இந்த சூழலில்தான் இந்தியாவுக்கான சீன தூதர் சுக்ஃபேயோங் டெல்லியில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசினார். அப்போது பேசிய அவர், அமெரிக்கா இந்தியாவின் மீது 50% வரை வரிகளை விதித்து அச்சுறுத்துகிறது. இதுபோன்ற செயல்களை எதிர்கொள்ளும் போது நாம் மௌனமாக இருந்தால் எதிரில் இருப்பவர்களுக்கு அது மேலும் தைரியத்தை தந்துவிடும் என கூறியிருக்கிறார். உலக வர்த்தகத்தோடு பல்வேறு வர்த்தக அமைப்புகளை நிலைநிறுத்த இந்தியாவுடன் சீனா உறுதியாக நிற்கும். இந்தியாவும் சீனாவும் போட்டியாளர்கள் அல்ல, கூட்டாளிகள் என தெரிவித்திருக்கிறார். அமெரிக்காவின் வர்த்தக போர் இந்தியா மற்றும் சீனாவின் உறவுகளை மேம்படுத்திக் கொண்டிருக்கிறது. 2 நாடுகளுக்கு இடையிலான வர்த்தகத்தில் இருவருமே வெற்றி பெறுவதை உறுதி செய்ய வேண்டுமே தவிர யாருக்கு அதிக நஷ்டம், யாருக்கு அதிக லாபம் என்பதை கணக்கிட்டு பார்த்து கொள்ளக்கூடாது என குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், தடையற்ற வர்த்தகத்தின் மூலம் அதிக பலனடைந்த நாடு அமெரிக்காதான்.
ஆனால் தற்போது திடீரென அவர்கள் வரி விதிப்பு நடவடிக்கையை அறிவித்திருக்கிறார்கள் என கூறியிருக்கிறார். மேலும் பல்வேறு இந்திய நிறுவனங்களும் சீன சந்தையில் வந்து தங்களுடைய பொருட்களை விற்பதை, தங்களுடைய தொழிலை தொடங்குவதை சீனா ஊக்குவிக்கிறது எனவும் கூறியிருக்கிறார். சீனாவில் இந்திய நிறுவனங்கள் முதலீடு செய்வதை நாங்கள் வரவேற்கிறோம் எனவும் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்க அதிபர் டிரம்ப் இந்தியா மீது விதிக்கும் வரிகள் சீனா இந்தியா இடையேயான உறவை அதிகமாக்கிக் கொண்டிருக்கிறது. Subscribe to One India and never miss an update. அதிசயா அதிசயம்தான். இடம் விலை ஆல் ஓகே. அதிசயா அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா.